இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையில உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கும் எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியில் தேடுகிறதற்காகவும் அகவா நதி அண்டையிலே உபவாசம் இருந்தோம் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்களை தாழ்த்துகிறதற்கும் நாங்கள் உபவாசித்து ஜெபித்தோம். கர்த்தருடைய வசனத்தை நாம் தேடி வாசிக்கின்ற பொழுது, உன் ராஜா தாழ்மை உள்ளவர், இயேசு சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர், தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார் என்று லூக்கா 1:52 நாம் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 138:6 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். நீதிமொழிகள் 3:34, 1 பேதுரு 5:5 நாம் வாசிக்கின்ற பொழுது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நீதிமொழிகள் 15:33 நாம் வாசிக்கின்ற பொழுது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கடந்து வருகின்ற பொழுது, முதலாவது நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்க வேண்டும். நம்மை கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்ற வசனத்திற்கு இணங்க நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொண்டு நமக்காக ஒரு குடும்பம் என்று வருகின்ற பொழுது, குடும்பத்திற்காக, குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, கர்த்தர் கொடுத்த சகல ஆசீர்வாதங்களுக்காக, பொருட்களுக்காக, சுவையான வழியிலே கர்த்தரை தேடுகிறதற்காக நாம் உபவாசத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு உலகத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க நேரமில்லாதபடிக்கு நாம் சொந்த அலுவல்களையும் அன்றாட வேலைகளையும் கவனிப்பதிலே தீவிரமுடையவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் நம்முடைய குடும்பத்திற்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே தங்களை அர்ப்பணித்து தாழ்த்தி உபவாசித்து ஜெபிக்கின்றார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு சுவையான வழியை உண்டு பண்ணுகிறார். கர்த்தர் அவர்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து இந்த பூமியின் வாழ்க்கையிலே உயர்த்தி ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிறவர்களை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறார் என்பதாக கர்த்தருடைய புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்றாட ஜீவியத்திலே முதல் நாளிலே அதிகாலை வேளையிலே கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துகின்ற பொழுது, கர்த்தரை நோக்கி நாம் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் கொடுத்த சகல பொருட்களுக்காகவும் கர்த்தர் நம்மை சுவையான வழியிலே நடத்துவதற்காக நாம் செபிக்கின்ற பொழுது, கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துகிறார், உங்களுக்கு ஆலோசனை தருகிறார். அதிகாலமே நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது அவர் நம்மோடு கூட பேசி நமக்கு ஆலோசனை தருகிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறார். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக அந்த நித்திய ராஜ்யத்திற்கு நேராக நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். எனவே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நமக்காக காத்திருப்போம், நம்முடைய குடும்பத்திற்காக காத்திருப்போம்,
உபவாசத்தோடு கூட காத்திருப்போம். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.